நீங்க சொல்றத பார்த்தா அந்த போலீஸே மறைச்சு வச்சுட்டு அந்த பொண்ணை தேடுற மாதிரி பாவலா பண்றாங்க, அப்படித்தானே? சார் அவங்க தேடவே இல்லை சார். அந்த பால் பவுடர் கம்பெனி எம்டிக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது சார். காயத்ரியை தேடி சூர்யா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தபோது அவன் மேல கஞ்சா கேஸ் போட்டு உள்ளத்துல பார்த்திருக்காங்க சார். அந்த பையன் எப்படியோ தப்பிச்சிட்டான் சார். இப்ப ஏதோ வேன்ல அடிபட்டு கோமால இருக்கான். வயிறு எரியுது சார். என் பொண்ணு கஞ்சா கடத்துறான்னு வாய் கூசாம பொய் சொல்றாங்க சார். ஐ சி. சார் காணாம போன காயத்ரியை நாங்க கண்டுபிடிச்சே ஆகணும் சார். எல்லாத்துக்கும் காரணம் அந்த இன்ஸ்பெக்டருங்கிற பட்சத்துல கோர்ட்ல நம்ம ஏபிஎஸ் கார்பஸ் போடுறத தவிர எனக்கு வேற வழியே தெரியல. இதுக்கு நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். பண்ணலாமே. யூ டோன்ட் வரி, ஐ வில் சால்வ் த ப்ராப்ளம். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. சார் என் பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் சார். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. உங்க கேஸை என்னால எடுத்துக்க முடியாது. பெட்டர் யூ கான்டாக்ட் சம் அதர் அட்வொகேட். சார் ப்ளீஸ் நீங்க கிளம்புங்க ப்ளீஸ். ஏமா இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் இப்படி உட்காந்துட்டு இருப்பீங்க? எழுந்திருச்சு வீட்டுக்கு போங்கம்மா. முடியாது குருக்களையா. எனக்கு இந்த சாமி ஒரு நல்ல பதில சொல்லாம நான் இந்த இடத்துல இருந்து நகர மாட்டேன். இப்படி அடம் பிடிக்கிறீங்களாம்மா? நட சாத்துற நேரம் வந்துடுச்சு, கிளம்புங்கம்மா. என்னை இங்கேயே வச்சு சாத்திட்டு போயிடுங்க. ஆனா நான் எந்திரிக்க மாட்டேன். சொன்னா கேளுங்கம்மா, சாமி உங்க கோரிக்கைகளை கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பாரு, நம்புங்கம்மா. நம்புனே, இவ்வளவுதானே நான் நம்புனேன். ஐயா, என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணாதவ, தப்பே செய்ய தெரியாத உத்தமியாவ. இந்த உலகம் அவளை புரிஞ்சுக்கல. ஒரு காலத்துல அவ அப்பாவே அவளை புரிஞ்சுக்கல, அவ தங்கச்சிய புரிஞ்சுக்கல, யாருமே புரிஞ்சுக்கல. எல்லாருமா சேர்ந்து அவளை ஓட ஓட விரட்டி இப்ப அவ எங்க இருக்கானே தெரியாத நிலைமை வந்துருச்சு. அட கடவுளே. ஊர்ல ஒரு பொண்ணு கூட அவள மாதிரி பார்க்க முடியாது. தான் சந்தோஷத்தை அழிச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்காக வாழ்றவ, அவளுக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டம் வந்துடுச்சு? யாரு கண்ணையும் பட வேண்டான்னு ஊரை விட்டே போனா. இப்ப போன இடத்துலயே அவ எங்க இருக்கான்னு தெரியல. காயத்ரின்னு ஒருத்தி இந்த உலகத்திலேயே இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக யாரோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. விடமாட்டேன், செத்தாலும் விடமாட்டேன். நாதி அத்தவங்களுக்கு இந்த தெய்வம் தான் கதினா இன்னைய தேதி வரைக்கும் என்னை விட வேற யாரு இதுக்கு பொருத்தமா இருப்பாங்க? எனக்கு இவ செஞ்சே தீரணும். என் பிரார்த்தனையை ஏத்துக்கிட்டு இவ என் பொண்ண திருப்பி கொடுக்கிற வரைக்கும் நான் இவளை விட போறது இல்ல. சோதிக்காதம்மா, போதும், விட்டுடு தாயே.
என் பொண்ணை எனக்கு திருப்பி கொடுத்துடு. அவளுக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாது. அவ நல்லா இருக்கணும். எங்க இருந்தாலும் நல்லபடியா அவ என்கிட்ட திரும்பி வந்துடணும். எப்படியாவது நீதான் அவளை என்கிட்ட வர வைக்கணும். செய்வியா? செய்வியா? சொல்லு தாயே, நீ செய்வியா? எனக்காக நீ செய்வியா? சொல்லு, நீ செய்வியா? 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 சொல்லு தாயே, நீ செய்வியா? சொல்லு, சொல்லு, சொல்லு. செய்ய மாட்டியா? நீ செய்ய மாட்டியா? என் பொண்ணை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க மாட்டியா? நீ சாமி தானே, செய். எனக்காக செய். எனக்காக செய். செய். என்ன குமார் இது? காலையில இருந்து 6 லாயருங்களை பார்த்திருக்கோம். ஒருத்தர் கூட நம்ம கேஸை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்களே. லாயருங்க மேல எதுவும் தப்பு இல்லை மாமா. நம்ம எங்க போனாலும் அந்த எம்டியோட ஆட்கள் நம்மள ஃபாலோ பண்றானுங்க. அதான் நம்ம எந்த லாயரை பார்த்துட்டு வந்தாலும் அவங்க உடனே ஃபோன் பண்ணி மிரட்டிடுறானுங்க. அதான் ஒரு லாயர் கூட துணிஞ்சு நம்ம கேஸ் எடுத்து நடத்த மாட்டேங்கிறானுங்க மாமா. ரொம்ப கவலையா இருக்குப்பா. எப்படியாவது காயத்ரியை கண்டுபிடிச்சிடலான்னு நினைச்சோம். இப்படி ஆரம்பமே கஷ்டமா இருக்கே. மேற்கொண்டு என்ன செய்யறதுன்னே புரியல. பேசாம. புரியுது மாமா. சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன் காலில் விழுகலான்னு சொல்றீங்க அதானே? அந்த எம்டிக்கு நம்ம பொண்ணு மேல என்ன விரோதம்? ஒரே ஒரு நாள் தான் வேலைக்கு வந்திருக்கா. அந்த ஒரு நாளைக்குள்ள அப்படி என்ன நடந்திருக்குன்னே தெரியலையே. மாமா, என்ன வேணா நடந்திருக்கலாம். நடந்தது நமக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். ஆனா நான் அடிச்சு சொல்றேன், காயத்ரி மேல எந்த தப்பு இருக்காது மாமா. யாருப்பா நீங்க? யாரே நீங்க? யாரே நீங்க? யாரு? ஏயா ஏ ரவுண்ட் கட்டுறீங்க? அட்ரா. ஐயா, நீங்க சொன்ன மாதிரி கண்ணுக்குள்ள எந்த அசைவும் இல்லீங்களே. தெரியுமா, இன்னும் 2 நாள் எந்திரிச்சு நடமாட ஆரம்பிச்சிருவாங்க. கவலையே படாதீங்க. யாரு பெத்த பொண்ணோ எந்த ஊரோ தெரியல, இப்படி கத்தி குத்துப்பட்டு சாக கிடக்குது. நல்ல வேலை அந்த நேரம் பார்த்து நான் ஏரிக்கிற பக்கம் போனேன். இல்லைன்னா இந்த பொண்ணோட நிலைமை என்ன ஆயிருக்கு. ஆண்டவன் எப்பவுமே ஒரு கணக்கு வச்சிருப்பான் ராமையா. ஒருத்தனுக்கு கஷ்டத்தை கொடுக்கறப்பவே அதை தீக்கிறதுக்கு வழியையும் வச்சுட்டு தான் போயிருப்பான். இந்த பொண்ணுக்கு யாரால எந்த கஷ்டமோ தெரியல. ஆனா இந்த பொண்ணு உங்களால பொழைக்கணும்னு இருந்திருக்க. என்ன வைத்தியர் இப்படி சொல்றீங்க? தூக்கிட்டு வந்து வீட்டுல படுக்க வச்சது மட்டும்தான் நாங்க. 2 நாளா பச்சிலையும் மூலிகையுமா மாத்தி மாத்தி நீங்க தானே இந்த பொண்ணை மூச்சு விட வச்சிருக்கீங்க. அப்படி சொல்லாதீங்க அம்மா, இதுவும் ஆண்டவன் சித்தம்தான்.
நாமெல்லாம் அவன் சொல்றத கேட்கிற குணத்தோட என்னைக்கு இருந்தா அது போதும். பாத்தீங்களா, மருந்து உள்ள போகுது அப்படின்னா உசுறு பொழைச்சுக்கிறது உறுதியாயிடுச்சு. இனிமே இந்த பொண்ணை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. ஏங்க, நம்ம பொண்ணு காயத்ரியை தான் காப்பாத்த முடியல, இந்த பொண்ணையாவது காப்பாத்தணுங்க. எனக்கு இவளை பார்க்கும் போதெல்லாம் நம்ம பொண்ணு காயத்ரி ஞாபகம் தாங்க வருது. ஐயா வைத்தியர் ஐயா, எப்படியாவது எங்க பொண்ணை காப்பாத்திடுங்க ஐயா. நான் தான் இவ பொழைச்சுக்கிட்டான்னு சொல்றேன்னு. என் கணக்கு சரின்னா நாளைக்கு இந்த பொண்ணு கண்ணு முழிச்சிருவா. நான் கொடுத்திருக்கிறது சாதாரண மருந்து இல்லம்மா, சஞ்சீவிக்கு சமமான மருந்து. லேசில கிடைக்காது, பாத்துக்கங்கம்மா. ரொம்ப நன்றி வைத்தியரே. அப்புறம் நாளைக்கு கண்டிப்பா கண்ணை திறப்பா. நான் வந்து பாக்குறேன், போதுமாம்மா? ரொம்ப சந்தோஷங்க ஐயா. அது உன்னை எங்கல தேடிட்டு இருக்க? எந்திரிமா, எதுக்கு இப்படி மூடின கோயில் வாசல்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? உள்ளதாண்டி இருந்தேன். கோவில மூடணும் கிளம்புங்கன்னு சொல்லி குருக்கள் என்ன வெளியில அனுப்பிட்டாரு. ஏமா இப்படி பண்ற? எந்திரிச்சு வீட்டுக்கு வாமா, சொன்னா கேளுமா. காயத்ரிக்கு ஒண்ணும் இல்லம்மா, அவ நல்லபடியா வீட்டுக்கு வந்துருவாமா. வரட்டும் கௌரி, அவ வரட்டும் முதல்ல, அதுக்கப்புறம் நான் வரேன். என்ன நினைச்சிட்டு இருக்கு இந்த சாமின்னு எனக்கு தெரியணும். வருஷ கணக்கா தினம் தினம் இந்த கோவிலுக்கு நடையா நடந்துகிட்டு இருக்க. எனக்கு நீ இது வரைக்கும் ஏதாவது கேட்டிருப்பனா சொல்லு. என் பொண்ண காப்பாத்துன்னு கேக்குற, எனக்கு அவளை பத்திரமா திருப்பி கொடுத்துருன்னு கேக்குற. கத்தி பார்த்தேன், கதறி பார்த்தேன், இந்த சாமி இன்னும் இறங்கவே மாட்டேங்குது. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? இங்க பாருமா, வாழ்க்கையில செய்யக்கூடாத எத்தனையோ தப்ப செஞ்சவனா, செத்து போயிருக்க வேண்டியவ பொழைச்சு எந்திரிச்சு வந்திருக்கேன். நான் நல்லா தானே இருக்கேன், உசுரோட தானே இருக்கேன். எனக்கே ஒன்னும் ஆகலன்றப்போ அக்காவுக்கு மட்டும் எப்படிமா தப்பா நடக்கும்? இல்ல கௌரி, உனக்கு தெரியாது, கனவுல அந்த மாதிரி சாப்பாடு போடுங்கன்னு யாருமே கேட்க கூடாது. அது ரொம்ப தப்பான சகுனடி. கனவுக்கெல்லாம் அர்த்தம் இல்லம்மா. காயத்ரிக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற உன்னோட பயம்தான் கனவா வந்திருக்கு. ஆனா அக்கா நல்லவம்மா, அதனால அவளுக்கு எந்த கஷ்டமும் வராது. யாரடி சொன்னாங்க? வருஷ கணக்கா கஷ்டத்தை மட்டும்தான் உங்க அக்கா பாத்துக்கிட்டு இருக்கா. உனக்கு தெரியாது? முதல்ல உங்க அப்பாவால கஷ்டம், அப்புறம் இந்த விஜய்னால கஷ்டம், அப்புறம் உன்னால கஷ்டம். எவனோ ஒரு பொறுக்கி பையன் பாழா போனவ இவ இருந்த இடத்துல வந்து செத்து தொலைஞ்சு, அதனால 1008 கஷ்டம். போலீஸ் கேஸ் அது இதுன்னு
எத்தனை கஷ்டத்தை அவ பாத்துக்கிட்டு இருக்கா. பாட்டி தானேம்மா அப்ப கூட ஜெயிலுக்கு போனாங்க. அப்படி நினைக்காத கௌரி. பாட்டி இவளுக்காக செஞ்ச தியாகண்டி. அவங்க மட்டும் அப்ப பழிய ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போகலனா இப்ப வரைக்கும் உங்க அக்கா ஜெயில தான் இருந்திருப்பா. அவ வாழ்க்கையே இருண்டு போயிருக்கோம். அதான் நடக்கல. அப்புறம் என்ன உனக்கு? வா, நீ முதல்ல எந்திரிமா. என்னால முடியாது கௌரி. நான் இங்கதான் இருக்க போறேன். கோவில் திறந்திருந்தா உள்ள இருப்பேன், மூடி இருந்தா நான் இங்கதான் உட்கார்ந்துட்டு இருப்பேன். ஆனா என் பொண்ணு திரும்பி வர வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். ஏமா இப்படி அடம் பிடிக்கிற? என் பிரார்த்தனைக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு அந்த கடவுள் சொல்லட்டும். எப்படியாவது எனக்கு அதை உணர்த்தட்டும். அதுக்கப்புறமா நான் வரேன். என்னடி பைத்தியம் மாதிரி பேசுற? காயத்ரி இல்லாம எப்படி உன் கல்யாணம் நடக்கும்? கண்டிப்பா வருவா. நிஜமா சொல்றியா? ஆனா அவ தான் எங்க இருக்கானே தெரியலையே. அவ எங்க இருந்தாலும் சரி கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துருவா. நீ வேணா பாரு. அது எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற? அருள்வாக்கு சொல்ற மாதிரி சொல்ற? ஏன் அருள் வாக்கு சொன்னாதான் நம்புவியா? நீ வேணா பாரு, கண்டிப்பா காயத்ரி வருவா. அம்மா, கேட்டல்ல, சாமியே உனக்கு உத்தரவு கொடுத்துருச்சு. இதுக்கு மேல உனக்கு என்னம்மா வேணும்? அம்மா, நம்பிக்கை வைமா. எது நடக்கும்னு நம்புறியோ அதுதான் நடக்கும். அக்காவுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. நான் சொல்றத கேளு. முதல்ல நீ என் கூட எந்திரிச்சு வீட்டுக்கு வா. வாமா. அக்கா வந்துருவா, நீ எந்திரிமா. வாமா. சூர்யா, சுப்பு வந்திருக்கேன். சூர்யா, சூர்யா. சூர்யா, டேய். டேய். டாக்டர் தர்மலிங்கம் வந்துட்டீங்களா? ஒரு நிமிஷம் சிஸ்டர், இமிடியேட்டா ஐசியூல அட்மிட் பண்ணுங்க. ஸ்கேன் எடுக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே டாக்டர். கமான் யூ ப்ரொசீட்.